நாமக்கல் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு கரும்புகளை கொள்முதல் செய்வதில் லஞ்ச முறைகேடு இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் 10% கரும்புகளை லஞ்சம் கேட்பதாகவும் விவசாயிகள் புகார்களை தெரிவித்திருக்கின்றனர். 10% லஞ்சம் என்ற அடிப்படையில் 4000 கரும்புகளுக்கு 400 கரும்புகளை கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். நடவடிக்கை உறுதியானால் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் தமிழ்நாடு கல் இயக்கம் தலைவர் நல்லுசாமி. வணக்கம் ஐயா. நாமக்கல் மாவட்டத்தில் கரும்புகளை கொள்முதல் செய்வதில் லஞ்ச முறைகேடானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்து? எதை கொள்முதல் பண்ணாலும் ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கீனம் இல்லாமல் எந்த கொள்முதலும் நடப்பது இல்லை. கரும்பு மட்டுமல்ல, இப்போ வெளிநாடுகள்ல விமானம் வாங்கினாலும் போர் கருவிகள் வாங்கினாலும் கமிஷன் இல்லாம இல்லை. உயரதிகாரிகள்ல இருந்து கீழ்மட்டத்து வரல எல்லா இடங்கள்லயும் இந்த கமிஷனுங்கிறது சர்வ சாதாரணமாகி போச்சு. ஆக விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை. இவங்க தான் ஆதாயம் அடைகிறாங்க. அது போக சம்பளம் வாங்கிக்கிறாங்க. இல்ல முறைகேடு இல்லாம ஒழுங்கீனம் இல்லாம இந்த கொள்முதல் நடக்கும்னு சொல்லி அவர் ராதாகிருஷ்ணன் மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க. முடியவே முடியாது. ஆக இதுதான் நடைமுறையில் இருக்குது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தை மாசத்துக்கு என்ன அடையாளம்னா பனங்கிழங்கு அடையாளம். அடுத்தது பாத்தீங்கன்னா கல் அடையாளம். இன்னைக்கு கல்லுக்கு தமிழ்நாட்டுல தடை வச்சிருக்காங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது தடை, எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. ஆக அது ஒரு உணவு, போதைப் பொருளோ மதுவோ அல்ல. அதே நேரத்தில் அரசாங்கமே மதுவுக்கு கடை ஓட்டு விற்கிறாங்க. டாஸ்மாக் மூலமா இறக்குமதி மதுக்களை அனுமதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தை போய் சுத்தி பார்த்தா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி ஐயா. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, மேலும் விவரங்கள்? குறிப்பாக இந்த பகுதியில், இந்த சமயசங்கிலி பகுதியில் தான் தங்களுடைய கரும்புகளை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு லஞ்சமாக பணம் தர வேண்டும். அதே சமயத்தில் 4000 கரும்புகளுக்கு 400 கரும்பு இலவசமாக தர வேண்டும் என்று திருச்செங்கோடு கூட்டுறவு சார் பதிவாளர் எழில் என்பவர் இங்கு இருக்கின்ற விவசாயிகளும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அரசு நிர்ணயித்த 35 ரூபாய் விலை கூட தங்களுக்கு வரவில்லை. வெறும் 20 ரூபாய் மட்டுமே தங்களுக்கு வருகின்றது. மீதி தொகையை கேட்டால் அது கரும்பு கட்டுவதற்கும் கரும்பினை ஏற்றுமதி செய்வதற்கும் அந்த 15 ரூபாய் பணம் செலவாகி விடுகிறது என அரசு அதிகாரிகள் விவசாயிகளிடம் தெரிவித்துள்ளனர். அதே சமயத்தில் 10 மாதங்களாக தங்களுடைய குழந்தை போல் இந்த பயிர்களை வளர்த்தி அதை விற்பனைக்கு எடுத்து சென்றாலும் நல்ல லாபம் இல்லை. ஆனால் அரசு எடுத்துக்கொண்டு 35 ரூபாய் வழங்குகிறது என்று தங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த 35 ரூபாய் பணம் கூட தங்களுக்கு வரவில்லை என்றுதான் இங்கு இருக்கின்ற சமயசங்கிலி கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். உடனடியாக தங்களுக்கு 35 ரூபாய் உடனடியாக வழங்கிட வேண்டும். தாங்கள் கூட அந்த கரும்புகளை அறுவடை செய்து நாங்கள் ஏற்றுமதி கூட செய்து விடுகிறோம். ஆனால் எங்களுக்கு அரசு அறிவித்த தொகை வழங்கிட வேண்டும். தங்களிடம் அந்த கட்டாயமாக தங்களுக்கு லஞ்சம் வழங்கிட வேண்டும். 4000 கரும்புகளுக்கு 400 கரும்பு இலவசமாக வழங்கிட வேண்டும் என்ற அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர், உணவுத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் இங்கு ஒரு மையம் அமைத்து இங்கே கொள்முதல் செய்யக்கூடிய கரும்புகளை பார்வையிட வேண்டும் என்பதே இங்கிருக்கின்ற சமயசங்கிலி கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.